ஹாய் காய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்களோட ஹீரோ சேனல். நம்ம சேனலில் எதை பற்றி பார்ப்போம்னா தெரியாத விஷயங்களை தெளிவுபடுத்துகிறத பற்றி தான் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்தராக எங்கேயாவது சர்ச் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா ENIYASH அப்படி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இன்னும் ஒரு கிராண்டான ஒரு சேனலாக வரலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தேவை. பி ஆக்டிவ். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயன்மேன், சூப்பர்மேன், சூப்பர் உமன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் என்னைக்காவது நம்மளால் இது முடியுமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி திங்க் பண்ணி பார்த்தவங்க ஏன் நம்மளால் முடியாது அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அஃப்கோர்ஸுங்க, இவ்வளோ அதாவது இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிக்கிறோம். அயன்மேன், ஓகே, ஒரு சூப்பர் சூட், ஓகே, அதுக்கப்புறம் சக்திமான், நம்மளோட ஃபேவரட் சக்திமான் அப்படின்னு சொல்கிறப்பயே ஒரு புல்லரிப்பு வருது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்கலாம் எப்படி அவங்களுக்கு ஏதோ சூப்பர் பவர்ஸ் இருக்குது, அதை வச்சு அவங்க ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ மாயாஜால சக்திகள். பட் உண்மை என்னென்னா, நம்மளால் சூப்பர்மேன் மாதிரி ஸ்பைடர்மேன் இல்லை, ஸ்பைடர்மேன் வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, அதோட மூவி லைனே வேறு மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாக்டாக சொல்லுவோம், அதாவது ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்மளால் இருக்க முடியும். நம்ம எல்லாருமே சூப்பர் ஹீரோ தான். இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாருமே சூப்பர் ஹீரோ தான். பட் நம்மளோட பவர் நமக்கு தெரியல. அப்படி நமக்கு தெரியாமல் போன பவர்ஸ், இல்லை தெரியாமல் போன ஃபேக்ட்ஸ், இல்லைன்னா நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு ஃபேக்ட்ஸாக தான், ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எக்ஸைட் ஆகுற நிறையா விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே நம்ம நோஸ்லேருந்து வருவோம். நம்மளோட மூக்கு வந்து பொதுவாக இந்த உலகத்தில் அதிக மோப்ப சக்தி உள்ள ஒரு ஜீவன் எதுங்க? நாயா? இல்லை, நம்ம தான். என்னடா நம்மங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாய்க்கு எவ்வளோ மோப்ப சக்தி இருக்கோ அதை விட அதிகமாக நமக்கு மோப்ப சக்தி இருக்குது. நம்மளோட மோப்ப சக்தி அதோட திறன் எவ்வளோன்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு 50,000 யூனிக் சென்ட், 50,000 வாசனை திரவியங்களை வச்சாலும் அது இந்தந்த வாசனை திரவியங்கள் தான் அக்யூரேட்டாக சொல்கிற அளவுக்கு நம்மளால முடியும். அதாவது டாகை விட பெட்டர் அந்த சென்ஸில், அந்த ஸ்மெல்லிங் சென்ஸில் பெட்டர் யாருன்னா ஹியூமன் தான். ஸோ இனிமே இந்த உலகத்திலே அதிக மோப்ப சக்தி உள்ள ஜீவன் யாருன்னு கேட்டால் நாயே சொல்லாதீங்க, நான் சொல்லுங்கள். நான் இல்லை, நாமன்னு சொல்லுங்கள். நம்மளால இந்த ஒவ்வொரு படத்துலையும் பார்க்குறப்போ இந்த இரும்பை வளைக்கிறாங்க, இப்படி வளைச்சு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோஸ், இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு வருது. அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளால பண்ண முடியும். கிட்டத்தட்ட எந்த ஒரு அயன் பாரே எடுத்துக்கோமே. அயன் பார்னா அந்த இரும்பு பட்டறை, ஒரு பர்டிகுலராக ஒரு இரும்பை உள்ளதாக சொல்லுவாங்க, அது அயன் பார். யாரும் தவறாக நினச்சிக்கொள்ள வேணாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இரும்பை விட 31% ஸ்ட்ராங்கானது நம்மளோட எலும்பு. முழுக்க அந்த தண்ணி, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட எலும்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வெறும் 31% நிற்காது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட இரும்பை விட 31% உங்களோட எலும்பு, நம்மளோட எலும்பு ஸ்ட்ராங்கானது. நமக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெக்னன்சி டைம் உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோங்க? இந்த குறப்பிரசவம்னா 7.5 மாதம் 7 மாதம்னு சொல்கிறோம். ஆண் குழந்தைனா 1 மாதம், பெண் குழந்தைனா மேக்ஸிமம் ஒரு 10 months 9 monthஸில் பேபிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்களே. உண்மையிலே அது தப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு முழுமையான பிரசவம் வந்து 12.5 மாதம் 375 நாள் தான் ஒரு முழுமையான பிரசவம் ஆகும். அதுக்கு முன்னாடி பிறக்கிறதே குறப்பிரசவம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் 10 months 9 months அப்படிங்கிற ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்தனால அதுதான் முழு பிரசவம், 7.5 மாதம் குறப்பிரசவம் அப்படின்னு வந்துருந்துச்சு. பட் ஒரு முழுமையான பிரசவம் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 12.5 மாதம் 375 நாள். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ப்ரெக்னன்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே பத்திரமா இது கொஞ்சம் ஹாப்பியான நியூஸாக வச்சுக்கோ, அப்போ தான் குழந்தைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. உண்மையிலே ஒரு ப்ரெக்னென்ட் ஆனவங்க, அந்த ப்ரெக்னன்சி உமன் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது காயமோ இல்லை ஏதாவது அடியோ பட்டு ப்ளீடிங் இல்லை ஏதாவது ஒரு ஆம்பியூட்டேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை, அந்த வயிற்றில் இருக்கிற அந்த பாப்பா இருக்குல்ல, அது வந்து தன்னோட எப்படி சொல்கிறது, தன்னோட பிளட்டு, தன்னோட அந்த அதுக்கு தேவையான ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு தேவையான ஒரு பிளட் செல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி உள்ளதை தன்னோட உடம்புல இருந்து தன்னோட தாய்க்கு அனுப்புமா. இது முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்க. நீங்கள் வேணால் கூகுளில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது தாய்க்கு ஒரு ஆபத்துனா, தாய்க்கு ஒரு ஆம்பியூட்டேஷனோ இல்லை ஏதோ ப்ளீடிங்கோ ஆகிக்கிட்டு இருக்குன்னா தன்னோட பிளட் செல்ஸை அனுப்பி அதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுமா. இது வந்து அந்த குழந்தைக்கு நேச்சுரலாகவே அது வயிற்றில் இருக்கும்போதே இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாண்டிங்கை நம்ம எல்லாருக்குமே நம்ம நிறையா கோட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை ரொம்ப விரும்பினவங்க நம்மளோட அம்மா தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் தன்னோட வயிற்றில், அதாவது ஒரு சிசு அது ஒரு குழந்தையா இருக்கும்போது அதுக்கு என்ன மேக்சிமம் நமக்குலாம் ஞாபகமே இருந்திருக்காது. அப்போ என்ன பண்ணியிருப்போம்னு அப்போவே தன்னோட தாய்க்கு ஒரு பிரச்சனைனா தன்னோட ரத்தத்தை கொடுக்க தெரிஞ்ச ஒரு பாண்டிங் அந்த குழந்தை தான். ஸோ இதுவும் ஒரு ஃபேக்ட். ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு ஐம்புலன் தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐம்புலன் தான் இருக்குது, 6 அறிவு இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று 6ஆவதா ஒரு புலன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 7ஆவதா ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்கிற, அப்போ 7ஆம் அறிவு அந்த மாதிரிங்கிறியா? ஆமாங்க, அது சேம் கான்செப்ட். பட் அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு டேபு டாப்பிக்காக இருந்தாலும், அதாவது நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தாலும், மக்கள், அதாவது அப்போ வாழ்ந்த சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அப்போ வாழ்ந்த மக்களாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கடவுளுணர்வு, அதாவது அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கை இருக்குது, இப்போ என்னோட கை இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த கை வந்து நான் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதுக்கு தேவையான நல்ல எஃபோர்ட் எல்லாமே போடுறேன், என்னோட கை வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நானும் அதுக்கு தேவையான எல்லா ஒருநிலைப்படுத்தலோடையும் எல்லா எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட நான் அந்த எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு பர்டிகுலர் ஆஃப் டைமில் இந்த கை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த நம்பிக்கையோட நான் செய்ய எனக்கு ஒரு தாட் வரும், ஓகே கை ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போதும் நிறுத்து அப்படிங்கிற ஒரு தாட் வருதுல்ல, அந்த தாட் தான் அந்த கடவுள் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தாட் தான் 7ஆம் அறிவு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நம்மளோட 6ஆம் அறிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகுத்தறிவு, அதாவது நல்லது கெட்டது எதுன்னு பார்க்குறதுக்கு. நம்மளோட 7ஆம் அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சாமர்த்தியசாலின்னு சொல்லுவாங்களே, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டா அதில் எப்படி தப்பிக்கணுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பேசிக்காக சிம்பிளாக அந்த 7ஆம் அறிவு. அதை தான் கடவுளுணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ப்ரோப்ரிசெப்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இதுவும் நம்ம உடம்புல இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம தோன்றுனதுலேருந்து. பட் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்குமே தெரியாமல் இல்லை, யாருமே உபயோகிக்காமல் இருக்கும். அதாவது ஒரு ப்ராப்ளமே நடக்கும், நம்மளோட அறிவு வந்து சொல்லும் நீ போய் ஏதாவது பண்ணு அப்படின்னு, இருந்தாலும் நம்ம சைலண்டாக இருப்போம்ல. இதுதான் ஒரு பெரிய முட்டாள்தனம். ஓகே, இதுவும் பட் இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். அதை எப்படி நீங்கள் வயசாக யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபோனெல்லாம் ரீசெட் பண்ணுவோம்ல, எதுக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட ரொம்ப மொபைல் ஹேங் ஆகுது, இல்லை மொபைல் ரொம்ப ஸ்லோவாகுது, ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஸோ அதனால் ரீசெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளோட பிரெயினை ரீசெட் பண்ண முடியும் அப்படின்னு? நம்மளோட பிரெயினை ரீசெட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டது. அதனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபஸ்ட்லேருந்து வளர்க்குற அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறனால, அதாவது சுத்தம் க்ளீன் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நிலைமைக்கு நம்மளோட பிரெயின் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு முன்னாடி நடந்த எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஷாக்கான இதுவும் இருக்குது. ஸோ அது எப்படின்னு நீங்களே யூடியூப்பில் வீடியோஸ் ஃபர்தராக போட்டு பார்த்தீங்கன்னாலும் வரும், கூகுளில் போனீங்கனாலும் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து இந்த லிஸ்ட்லேயே நான் பார்த்த ஷாக்கான ஒரு ஃபேக்ட். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண் இருக்குல்ல, நம்மளோட கண் வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம நைட்டு நேரத்தில் வந்து நம்ம டார்க் ஸ்கையாக இருக்கும், ஓகே நல்லா பார்க்குறதுக்கே ஒரு ப்ளசண்ட்டான வியூவாக இருக்கும், ஒரு ஸ்டார்ஸாக இருக்கட்டும் மூணாக இருக்கட்டும் நல்லா சூப்பராக இருக்கும், படுத்தோன்னா நல்லா தூங்கலாம், அப்படி ஒரு சீனரி இருக்கும். ஆனால் அந்த மேகம் கிளவுட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் விளக்கிட்டு கிளவுட்ஸே இல்லாத ஒரு ஸ்கையாக இருந்தால் நம்மளோட கண்ணு இங்கே இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு கேலக்சியை நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளோட கண்ணுக்கு விஷன், அதாவது அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற க்ளவுட்ஸாக இருக்கட்டும், அப்படியே அந்த அடுக்கடுக்காக போகிற க்ளவுட்ஸ்னால தான் நம்மளால் இப்போ வரைக்கும்
மைக்ரோஸ்கோப் வச்சு கூட அவ்வளோ தூரம் பார்க்க முடியல. கிட்டத்தட்ட அதெல்லாம் தாண்டி போயாச்சு. இருந்தாலும் 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ்னா நினச்சி பாருங்க, ஒளி ஆண்டுகள். அவ்வளோ ஒளியாண்டுகளுக்கு தள்ளி உள்ள ஒரு கேலக்சியை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட அதிகமாக கேர்ள்ஸால் 2.5 மில்லியன் லைட் இயர்ஸால் பாய்ஸ் பார்க்க முடியும்னா 2.6 மில்லியன் லைட் இயர்ஸ்னால கூட கேர்ள்ஸால் பார்க்க முடியும். அவங்களுக்கு நம்மளை விட கொஞ்சம் திறன் அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது நேச்சராகவே ஒரு பொண்ணுனா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நினச்சி பாருங்க, நம்மளை விட கேர்ள்ஸ் எல்லா விதத்துலேயும் பெட்டராக இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளோட ஆதிக்கத்தினால அவங்கள அமுக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பட் மேக்ஸிமம் 2 months சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வேணால் உங்களே வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். சும்மா ஃபன் சொன்னேங்க. தயவுசெய்து யாரும் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் பசிக்கிறப்ப சாப்பிடுங்க, பசிக்காக சாப்பிடுங்க, ஓகேவா? அதே கூட இன்னொரு விஷயமும் சேர்த்தே சொல்லிக்கிறேன். நீங்கள் ரொம்ப பசியால் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிடலன்னா செத்துருவேன், அந்த அளவுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஃபேட்டிக் மாதிரி, அதாவது ஒரு மயக்க மாதிரி வருமா. மயக்க மாதிரி வந்துட்டு அது போட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த சாவின் விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு போகிறப்ப நம்மளோட மூளை என்ன பண்ணுன்னா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படியாவது, அது எப்போவுமே நம்மளோட மூளை மாதிரி ஒரு விடாமுயற்சியான ஒரு பொருள் இல்லவே இல்லைங்க. கிட்டத்தட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, கடவுளின் ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை உள்ளவங்க கடவுளோட கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க நேச்சரோட படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளோட மூளையை மிஞ்சின ஒரு செயல் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காதுங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட மூளை வந்து 40% தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 100% ஒர்க் ஆனால் இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பீதியும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நினச்சி பாருங்கள், நல்லா படித்த கிட்டத்தட்ட ஐன்ஸ்டீனுக்கே 60% தான் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்தரம். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்போ நம்மளோட மூளை என்ன பண்ணுன்னா, நம்மளை பேலன்ஸ் எப்படியாவது உயிர் வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட மூளை வந்து அந்த மூளையவே தின்ன ஆரம்பிக்குமா. தின்னு அதுக்கான ஒரு அந்த பட்னிக்கு தீனி போடுமா. நினச்சி பாருங்க, நம்மளோட மூளையவே தின்ன ஆரம்பிச்சோன்னா நம்மளோட பார்ட்ஸை நம்மளே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் கூட எனக்கு வந்துருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ் இருக்குல்ல, நம்மளோட ஃபேஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா ஒரு மாதிரியா இருக்க, என்னடா ஒரு மாதிரி ஆகிட்ட. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த ஃபேஸ்லேயே அவங்களோட ரியாக்ஷன் தெரியறதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, நம்மளோட எமோஷன்ஸ் தான் நம்ம முழுக்க நம்மளோட ஃபேஸோட ரியாக்ஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, இந்த ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா, அழகாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஃபேஸ் வந்து ஒரு லுக்காக இருக்கும். அவங்க கருப்பாக இருக்காங்களோ வெள்ளையாக இருக்காங்களோ அது இல்லை, பட் அவங்கள பார்க்குறப்போ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அட்ராக்டிவ் வரும். என்னதான் ஒருத்தவங்க சோர்ந்து போய் அப்படின்னு லேசியாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு இருக்கிற சந்தோஷமே சேர்த்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட எமோஷன்ஸுக்கும் நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னடா இந்த மேக்கப் போடுற விஷயத்துக்கே நான் வரலைங்க. மேக்கப் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரிஜினலாக நமக்கு என்ன இருக்கோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து மேக்கப் போடுறவங்க இந்த டாப்பிக்கே விட்டுருங்க தயவுசெய்து, ஓகேவா? நம்மளோட ரியல் பவரை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஃபைனலுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாயிண்ட் வந்து கேனானிக்கல் பெர்செப்டிவ். என்னடா ஏதோ புரியாத பேராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேனானிக்கல் பெர்செப்டிவ்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது இந்த கூட்டத்தில் ஒரு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 10 பேர் இந்த ரூமில் எடுத்துக்குவோம். 10 பேர்த்தையும் ஒரு காஃபி கப் நான் வரைய சொல்கிறேன். காஃபி கப் வரைகிறாங்க. எப்படி இப்படி போட்டு இது ஒரு காஃபி கப்பாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நான் வரைஞ்ச ஷேப்பில் அதை காஃபி கப்புன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டு அது வரைஞ்ச ஷேப்பில் ஒரு 7 பேர் அந்த காஃபி கப்பை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்கிற 3 பேரில் ஒருத்தர் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா, அதில் வந்து டாப் வியூ அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் ஒருத்தவங்க வரைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது உள்ளவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆஃப் த காஃபி கப் அப்படிங்கிற ஒரு வியூவில் இருந்து வரைஞ்சிருக்காங்க. மூணாவது உள்ளவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸாக போய் காஃபி கப் வரைந்துள்ளேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே ஆன்சர்ஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்குவோம்.
அந்த கடைசியாக இருக்கணுமே நம்ம ஆள் போல இருக்கு. ஓகே, இந்த 3 பேரை மட்டுமே நினச்சி பாருங்களேன். எல்லாரும் காஃபி கப்புன்னு சொன்னோன்னா ஒரு இதாக வரைஞ்சிருக்காங்க. பட் இந்த 3 பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு யோசிச்சதை வரைஞ்சிருக்காங்க. அந்த பர்சனாலிட்டி தான் கேனானிக்கல் பெர்செப்டிவ். இது வந்து இந்த கேனானிக்கல் பெர்செப்டிவ் உள்ளவங்க எல்லாருமே அச்சீவர்ஸாக கண்டிப்பாக மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒபாமாலேருந்து ஐன்ஸ்டீன் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கேனானிக்கல் பெர்செப்டிவ் இருக்குது. இது எப்படி நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சிம்பிளுங்க. அதாவது அவங்க கண்டிப்பாக சொல்லுவேன், அவங்க எப்போவுமே எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்க வேற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ பெல்ட் வந்து எல்லாரும் ஹூக் வச்சு தனியாக ஒரு போடுறாங்கன்னா அவங்க டிசைனில் அவங்களோட ஸ்டைலில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் செய்கிற ஒரே விஷயத்த அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு குணத்திற்கு பேர் தான் கேனானிக்கல் பெர்செப்டிவ். ஒரு உலகத்தில் ஆண் பெண் அப்படி இவங்க 2 பேரும் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற 2 இனத்தையுமே எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பெட்டரானவங்க ஃபீமேல் தாங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எல்லா விதத்துலையுமே ரொம்ப ரொம்ப பெட்டரானவங்க ஃபீமேல் தான். பட் இந்த மேலுங்கிற பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஃபீமேல் இப்போ வரைக்கும் செகண்ட் அப்படின்னே இருக்காங்க. ஒருவேளை ஃபீமேல் அப்படிங்கிற பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது. என்னடா நீ பசங்களாக இருந்துக்கிட்டு பையனாக இருந்துக்கிட்டு பசங்களுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை ஃபேக்ட் அதுதான். முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே ஒரு பெண்ணை தாழ்த்தியோ இல்லை தப்பாவோ தயவுசெய்து பார்க்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதுதான் நமக்குள்ளே உள்ள பவர்ஸ், நம்மளை பற்றி நமக்கே தெரியாத ஒரு சில ஃபேக்ட்ஸ். இதை அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ணை வச்சு 2.5 லைட் இயர்ஸ் தள்ளி உள்ளதை பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் நினச்சி பாருங்க. நான் இங்கே இருந்துக்கிட்டே என் காலேஜ் லீவா இல்லை காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துருவேன். ஸோ இந்த ஒருவேளை என்னால் என் மனசை ஒருநிலைப்படுத்த முடிஞ்சு இந்த பவரை நான் ஃபீல் பண்ணேன்னா கண்டிப்பாக அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு யாராவது எனக்கு இந்த பவர் இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ பண்ணுற நானும் சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி ஹீரோ தாங்கிறது இந்த வீடியோ வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பி சேஃப், பி யூனிக், பி ஏ ஹீரோ. பாய்.